அடிக்கிற மாதிரி அவ்வளோ ஸ்பீடாக அடிச்சுட்டே இருக்கு. இன்னைக்கு நான் சக்ஸஸ் பண்ணியிருக்கேன். எல்லாருக்கும் இமயமலை ஏறினு தெரியும். அதில் நான் அனுபவிச்ச பெயின், அதுலேருந்து நான் எப்படி வெளியில் வந்திருக்கேன்றது கண்டிப்பாக உங்கள் லைஃப்க்கு எக்ஸாம்பிளாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் ரொம்ப அதிகமாக பேசாமல் ஷார்ட்டாக கதைக்கு போயிடுறேன். நான் வந்து வீட்டில் ரொம்ப பயப்படுவேன். எனக்கு மேரேஜ் ஆகி 2 குழந்தைங்க இருக்காங்க. ஒருத்தி 11th படிக்கிறான், ஒருத்தி 7th படிக்கிறான். என் ஹஸ்பண்ட் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அவர் ஜப்பானில் இருக்காரு. ஸோ நான் வந்து 2 குழந்தைங்க ஸ்கூலுக்கு அனுப்பிச்சதுக்கப்புறம் தான் என்னோட யூஜியை கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் இன்டர்பிரேட்டர் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு இன்டர்பிரேட்டராக வந்து நிசானில் நிறைய கம்பெனிஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் ரிசைன் பண்ணிட்டேன் என்னோட ஜாப். ஏன் ரிசைன் பண்ணேன் அப்படின்னா, கோவிட்ல என் குழந்தைங்களை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணேன். ஏன் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணேன் அப்படின்னா, என்னோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட சொன்னா, உனக்கு பிடிச்ச விஷயம்லாம் பண்ணுற, நீ நினைக்கிறதெல்லாம் அச்சீவ் பண்ணுற, ஆனால் என்னால் பண்ண முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணான். ஸோ அப்போ எனக்கு தோணுச்சு, ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட போய் என்னால் சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல, கேட்பாரானும் தெரியல. அப்போ தான் நான் டிசைட் பண்ணேன், சரி இதுக்காக ஏதாவது ஒன்று பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சப்ப, மைக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மைக் பிடிக்கிறதுக்கு என்ன ஆப்ஷன் போது ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட்டு கண்ணை கட்டிட்டு மலையிலேருந்து இறங்கி ஃபர்ஸ்ட்டு உலக சாதனை பண்ணேன். ஏன் கண்ணை கட்டிட்டு இறங்கினேன் அப்படின்னா, சில ஆண்கள் இன்னும் கண்ணை கட்டிட்டு இருக்காங்க. கண்ணை திறந்து ஃபாதராக இருந்தாலும் சரி, பிரதராக இருந்தாலும் சரி, அண்ட் வந்து ஹஸ்பண்டாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் பின்னாடி நிற்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பண்ணேன். சரி, அது மைக் முடிஞ்சிருச்சு. இன்டர்வியூ இது பண்ணேன். வேர்ல்டு ஃபுல்லாக, நாட் அட் ஆல் இந்தியா, வேர்ல்டு ஃபுல்லாக இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் ரொம்ப ஃபேமஸாக போச்சு. என்னோட கண்டென்ட் வந்து எல்லாருக்கும் ரீச் ஆச்சு. ஸோ அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் சக்ஸஸ். சரி, இது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அந்த கோவிட் டைம்லேயே வீட்டில் இருக்கேன், பசங்களை பார்த்துட்டு இருக்கேன். அப்போ தான் என்னோட சின்ன பெரிய பொண்ணு வந்து சொல்கிறான், அம்மா இந்த மாதிரி விமென்ஸ் ஹராஸ்மெண்ட்ல நிறைய அக்கா சூசைட் பண்ணிக்கிறாங்க, நியூஸில் வருது, என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, ஏமா அவங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு என்கிட்ட வந்து கேட்டான். அப்போ நான் உடனே சொன்னேன், அதாவது வந்து பேரண்ட்டுக்கும் குழந்தைங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்லினஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக குழந்தைங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க. அது இல்லாமல் போனதுனால அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. அவங்க ஏஜும் இவங்க ஏஜும் ஒன்று, அப்போ டிசிஷனாக எடுக்க முடியாது. அப்படின்ற சுச்சுவேஷனில் ஒரு கட்டத்துக்கு மேலே பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும்போது அந்த குழந்தைங்க வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. இதுதான் விஷயம். ஸோ அதனால வந்து நீங்கள் எல்லாம் என்ன பண்ணணும்னா, உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் நடந்தாலும், உங்களை பெற்று வளர்த்து உங்களோட ஃபியூச்சரை வந்து அவங்க பார்த்துட்டு இருக்காங்க, உங்களுக்காக எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட பேரண்ட்ஸ் உங்களுக்கு பிரச்சனைனாலும் அவங்க சால்வ் பண்ணிடுவாங்க. இது வந்து ஒரு ஆக்சிடென்ட்டை எப்பயுமே வந்து ஆக்சிடென்ட்டாக தான் நடக்கணும். ரோட்டில் போகிறோம், ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அடிபட்டுருச்சு, கால் உடஞ்சிருச்சு, அதனால இப்போ அம்மா அப்பா தூக்கி போட்டுருவாங்களா? இல்லை. ஸோ அதே மாதிரி தான் வந்து உங்களை நல்லா பார்த்துப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ அதனால உங்கள் பிரச்சனைகள்லாம் வந்து சொல்லுங்கள். ஸோ அதை வந்து என் பொண்ணு வந்து நம்ம எப்படி இதை கன்வே பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என் பொண்ணும் கேட்குறா, எனக்கு 2 பொண்ணு. ஸோ அப்போ தான் யோசித்தேன், இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும், எனக்கு 2 நாள் டைம் கொடு அப்படின்னு. 2 நாள் நான் தூங்கவே இல்லை. அதுக்கப்புறம் யோசித்தேன், எனக்கு வந்து 2 பொண்ணில் ஒரு பொண்ணு அப்போ வந்து 13 வயசு, 12 வயசு, ஒரு பொண்ணுக்கு 9 வயசு. அப்போ 12 வயசு அப்படின்னா அடலசன்ட், அதாவது 6th ஸ்டாண்டர்டுக்கு மேலே படிக்கிற குழந்தைங்க. அவங்க வந்து என்னன்னா, அவங்க வந்து தனியாக அவங்கள வந்து கடைக்கு போவோம், அனுப்புவோம், அவங்களோட ஒர்க்கை அவங்கள பார்த்துக்கிறதுக்கு நம்ம வெளியில் விட்டு தான் ஆகணும். அப்போ அந்த உலகத்தை கற்றுக்க முடியாது, அதனால நம்ம வெளியில் விட்டு ஆகணும். அப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள், இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடக்கும் போது ஸோ அதனால் உடஞ்சி போயிடக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. என்னோட பொண்ணு 2வது பொண்ணு 9 வயசு. ஸோ அவளை வந்து முதுகில் கட்டிக்கிட்டு, என் பெரிய பொண்ணை தனியாக கண்ணை கட்டிக்கிட்டு 3 பேரும் நாங்கள் இறங்கி ஒரு உலக சாதனை பண்ணோம். என்ன அப்படின்னா, நான் சின்ன பொண்ணு 9 வயசுனால அம்மா கூடயே தான் இருப்பாள். அப்போ வந்து அவளுக்கு அதிகமான ப்ராப்ளம்ஸ் இருக்காது. ஏதாவது சம்திங் பக்கத்து வீட்டில் இந்த மாதிரி இடத்துல தான் அவளுக்கு ப்ராப்ளம் அதிகமாகும். பட் ஆனால் பெரிய பொண்ணை நீ தனியாக விட்டு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. இந்த உலகத்தை அவள் கற்றுக்கிட்டு தான் ஆகணும். அப்படி இருக்க சுச்சுவேஷனில் அந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டாவ. அந்த மலையில், அது இங்கே கிடையாது, ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள குலுமனாலி அப்படின்ற பிளேஸில் அவள் வந்து ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு மலையில் அடிக்கிறான். ஆனால் அவள் ஹோப்பை விடலை. ஏன் அப்படின்னா, நான் கீழே இருக்கேன், அம்மா இருக்காங்கன்ற ஹோப்பில் ரொம்ப சேஃபாக இறங்கி வந்தா. எங்களோட 2nd வேர்ல்ட் ரெக்கார்டும் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆச்சு. விமென்ஸ் ஹராஸ்மெண்ட்காக அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தினோம். சரி, இதெல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு
திருப்பி வந்து நான் மதுரை டு சென்னை ஒரு நாள் வந்து மேரேஜுக்கு போயிட்டு என்னோட நேட்டிவ் வந்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ நான் இமயமலை ஏறி இருக்கேன்னா விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் தான் மென்ஷனாக இருக்கும். ஸோ அங்கேருந்து நான் கடலூருக்கு சென்னைக்கு வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு இருந்தேன். என் 2 பொண்ணுங்களும் தூங்கிட்டாங்க. ஸோ இப்போ யூடியூப்ல போடும்போது தான் வீரமங்கை வேலுநாச்சியாரோட டேப்லூ அது எனக்கு சொல்ல தெரியல. அந்த ரிஜெக்ட் பண்ணாங்கல்ல குடியரசு தின விழாவில் வந்து அவங்களோட டேப்லூ ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஊர்தி வந்து ரிஜெக்ட் ஆனதுனால வீரமங்கை வேலுநாச்சியார் யாரு அப்படின்னு வந்து எனக்கு அப்பதான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன். உண்மையிலே நான் ஸ்கூல் படிக்கும் போது புக்ஸை படிச்சதே இல்லை, ஹிஸ்ட்ரியெல்லாம் வந்து பார்த்ததே இல்லை. என்னோட மேம் வந்து மலர்விழி மேம். ஸோ எனக்கு மேமோட நேம் வந்து ஞாபகம் இருக்கு. ஆனால் நான் புக்கு படித்ததே இல்லை. எக்ஸாமுக்கு 2 days பிஃபோர் மட்டும்தான் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்காக படிப்பேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்போர்ட்ஸு கிரவுண்ட்லேயே தான் நான் சுற்றிட்டு இருப்பேன். ஸோ அப்போ அது படிக்கும் போது அப்பா நான் வந்து ஸ்கூலில் படிக்கும்போது தெரிஞ்சுக்காமல் இருந்திருக்கேன்னு ஃபீல் பண்ணேன். இப்படி ஒரு வீர பெண்மணி அதுவும் 230 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்காங்க அப்படின்றது எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. சரி அப்போதான் யோசிச்சேன் அவங்களுக்காக ஏதாவது நம்ம பண்ணுவோமா அப்படின்னு தோணுச்சு. அப்போ என்னோட 3வது வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணேன். வீரமங்கை வேலுநாச்சியார் மாதிரி குதிரையில் உட்காந்துட்டு 1389 ஏரோ வந்து 3 மணி நேரம் தொடர்ந்து ஷூட் பண்ணி வேர்ல்டுலே யாருமே பண்ண முடியாத ஒரு ஆர்ச்சரி ஷூட்டை பண்ணி ஃபர்ஸ்ட் 3வது வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணேன். அப்போதான் எனக்கே வந்து வீரமங்கை வேலுநாச்சியாரை தெரியல, அவங்களோட புகழ் இந்த உலகத்துக்கு தெரியணும் அப்படின்னு என்ன பண்ணேன். சரி இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். என்னடா இது எதுக்கு எடுத்தாலும் மைக்கு பிடிக்கணும், எதுக்கு எடுத்தாலும் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு நியூஸ் வருமா மைக் வருமா அப்படின்னு யோசித்தேன். ஸோ அப்படியே பேக்கு போச்சு. 2004 என்னோட 400 மீட்டர் கிரவுண்டில் நம்ம ஸ்டேடியமில் வந்து ஈவெண்ட் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி நான் வரல. ஸோ அதனால அந்த ஈவெண்ட்டுக்கு போகும்போது எதுவுமே நான் போடல. வெறும் காலில் வந்து 12 மணிக்கு 11 to 12 அந்த டைமில் ஓடினேன். ஸோ அப்போ வந்து கால் சுட்டுச்சு. 200 மீட்டரில் வின் பண்ணேன். ஆனால் 400 மீட்டர் என்னால் ஓட முடியல கால் சுட்டதுனால. ஸோ அதுக்கப்புறம் ஒரே அழுக, நான் தோத்துட்டேன். நான் எப்போ எந்த ஈவெண்ட் போனாலும் ஜெயிச்சிருவேன். ஏன்னா நான் பிடி டீச்சர் இருக்காரு, அவருக்கு தெரியும். நான் எந்த காம்படிஷன் கலந்தாலும் ஜெயிச்சிருவேன். ஏதாவது ஒரு ப்ரைஸ் அது வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல. அது என்னோட லைஃப்பில் ரிமெம்பர் வருது. இமயமலை தான் பெருசு அப்படின்னு சொன்னது பிடி டீச்சர் சொன்ன ஞாபகம் இருந்துச்சு. சரி நம்ம அந்த இமயமலை தான் ஏறி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இமயமலை சூஸ் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் இமயமலை ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு விஷயம் என்னன்னா இமயமலை ஏறணும்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுக்கு வந்து பேசிக் அண்ட் அட்வான்ஸ் கோர்ஸ் படித்து தான் ஏற முடியும். ஸோ நான் வந்து எதுவுமே படிக்காமல் டைரெக்டாக இமயமலை ஏறதுக்கு போனேன். நம்ம கவர்மெண்ட் வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. அப்போ தான் வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து அவங்க மினிஸ்டராக வராங்க. வந்த உடனே முதல் இதில் நான் போய் அவர்கிட்ட கேட்குறேன், சார் அவர் எதுக்காக நீங்கள் இமயமலை ஏறணுன்றீங்க அப்படின்னாரு. நிறைய பேரை மோட்டிவேஷனல் பண்ணணும், எனக்கு வந்து மைக் வேணும். ஸோ நான் ஸ்டாண்டர்டாக மைக் பிடிக்கணும்னா இந்த ஹிஸ்ட்ரியை உருவாக்குனா தான் எனக்கு அந்த மைக் கிடைக்கும், அதனால் ஏறணும்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மவுண்டனரிங்க்குன்னு ஒரு ஜிஓவே கிடையாது மவுண்டனரிங் ஸ்போர்ட்ஸ்க்குன்னு. ஆனால் இல்லாத ஒரு ஜிஓவை உருவாக்கு. அந்த ஜிஓ ஒரு பாஸ் ஆகணும்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. 30 நாள், 1 மாதம், 2 மாதம், 3 மாதம் எல்லாருக்குமே தெரியும் கவர்மெண்ட் ஸ்டாஃப்க்கு. 20 நாளில் அந்த ஜிஓ உருவாக்கி அந்த பணம் ஸ்பான்சரை வாங்கியிருக்கேன். இப்போ எல்லாருக்குமே மவுண்டனரிங்க்கு அந்த மவுண்டனரிங் ஃபண்ட் வந்து இது பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் முடிஞ்சிச்சு. நான் அங்கே போனால் எவரெஸ்ட் ஏறதுக்கு போனால் எனக்கு எதுவுமே தெரியாதா, என்னை சுற்றி இருந்தவங்கெல்லாம் வந்து என்னை ரொம்ப கேலி பண்ணாங்க. ஒன்றுமே தெரியல, எப்படி நீங்கள் வந்து எவரெஸ்ட் ஏற வந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் முன்னாடி ஏதாவது பண்ணால் அதை பார்த்து கற்றுப்பேன். ஸோ அதனால் எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் ஷார்ட்டாக இதை மட்டும் முடிச்சிடறேன். கேம்ப் 1, கேம்ப் 2, கேம்ப் 3, கேம்ப் 4ன்னு சொல்லுவாங்க. எவரெஸ்ட்டில் வந்து பேஸ் கேம்ப் வந்து 5350 மீட்டர் அரௌண்ட் இருக்கும். அதாவது கடல் மட்டத்தில் இருந்து, அதாவது இந்த லெவல்லேருந்து 5.5 கிலோமீட்டர் மேலே வந்து பேஸ் கேம்ப் அப்படின்ற இடம். ஸோ அங்கேருந்து கேம்ப் 1 போவோம். அந்த கேம்ப் 1க்கு போனோன்னா அங்கே வந்து கும்பு ஐஸ் ஃபால்னு சொல்லுவாங்க. ஐஸ் எப்படின்னா கட்டி கட்டியாக இருக்கும். நம்ம போகும்போது என்னென்னா உடைச்சிட்டு விழுந்துடும். அந்த உடைச்சிட்டு விழுற ஹைட் வந்து 6 கிலோமீட்டர் மேலே, நம்ம இங்கே இருக்கிற இடத்துல வந்து 6 கிலோமீட்டர் மேலே இருக்கும். அது வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அதில் எல்லா இடத்துலையும் நடந்துலாம் போட முடியாது. 3 கைடு, எங்களை கூட்டிகிட்டு போகிற கைடு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க போய் ரூட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. கயிறு இருக்கு இல்லையா, அந்த கயிறை போட்டு ஒவ்வொரு இடத்துலையும் அடித்து அவங்க ஃபஸ்ட்டு அவங்க காலை வச்சு செக் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கயிறு ஃபிக்ஸ் பண்ணால் தான் நாங்கள் அந்த ரூட்டில் போகணும். ஸோ அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணவங்க 3 பேர் ஃபஸ்ட்டு கீழே விழுந்து இறந்துட்டாங்க.
அவங்க எங்கே இருக்காங்க அவங்களோட பாடி கூட கண்டுபிடிக்கவே முடியல. நான் போன உடனே ஃபஸ்ட்டு டெத்து அந்த 3 பேர் டெத்து. அவங்க எக்ஸ்பீரியன்ஸான கைடு, பட் இறந்துட்டாங்க. பட் எங்களுக்கு என்னென்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து மவுண்டனரிங்கே போகாதவ, மற்றவங்க எல்லாருமே நிறைய மவுண்டைன் ஏறிட்டு தான் எவரெஸ்ட் வருவாங்க. ஏன் எல்லா மவுண்டைனையும் எவரெஸ்ட் லாஸ்ட்டாக எவரெஸ்ட் வருவாங்கன்னா, எவரெஸ்ட் தான் உலகத்தினுடைய உச்சி இல்லையா, அதனால வந்து சின்ன சின்ன மவுண்டைன்லாம் கிளைம் பண்ணிட்டு அங்கே வருவாங்க. நான் எதுவுமே தெரியாதனால எனக்கு அது ரொம்ப பயமாகவே இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் அந்த ரூட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. திருப்பி 3 நாள் கழிச்சு அவங்க பாடி கிடைக்கவே இல்லை. அப்புறம் அந்த வழியாக நாங்கள் போனோம். அந்த கேம்ப் ஒன்றுக்கு போகிற வழியில் எனக்கு வந்து நான் நேச்சர் ஃபுட்டு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் எப்பயுமே என் லைஃப்பில். ஸோ இப்போ இந்த கோக்கு, இந்த கூல் ட்ரிங்க்ஸ், இந்த மாதிரி எதுவுமே நான் எடுத்துக்க மாட்டேன். ஒன்லி நேச்சர் ஃபுட். என் லைஃப்பில் வந்து எதுவுமே அன்வான்ட் ஃபுட்டை தொடவே மாட்டேன். ஸோ அப்படி வந்து நான் எடுத்துக்கிறதுனால அவங்க எல்லாரும் வந்து கோக்லாம் யூஸ் பண்ணாங்க. ஸோ நீங்கள் கோக் குடிங்க, அப்புறம் வந்து எலக்ட்ரால் யூஸ் பண்ணுங்க அப்படின்லாம் எனக்கு கன்வின்ஸ் பண்ணாங்க. ஸோ அதனால வந்து நான் பாட்டிலில் ஊற்றிட்டு போனேன். அங்கே போய் குடிக்கும் போது எனக்கு வாமிட்டிங் சென்சேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இது வாமிட்டிங் சென்சேஷன் ஆகிடுச்சு, லூஸ் மோஷன் ஆகிடுச்சு. ஈவன் எனக்கு வந்து பீரியட்ஸ் டைமும் அந்த இடத்துல. ஸோ அந்த கேம்ப் ஒன்று ரீச் பண்ணுறதுக்குள்ளே நான் ரொம்ப எக்ஸாஸ்டட் ஆகிட்டேன். என்னால் வந்து ஒன்றுமே பண்ண முடியல. என்னோட டீம் எல்லாம் போயிட்டுருக்காங்க. கேம்ப் ஒன்று ரீச் ஆகிட்டோம். அந்த கேம்ப் ஒன்றுனா எப்படி இருக்குன்னா, நடுவில் வந்து இப்போ நம்ம கடலூர் பாலம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வந்து ஐஸ் கட்டியில் திடீர்னு பிரேக் ஆகிருக்கும். அந்த இடத்துல ஏணி நடுவில் வச்சுருப்பாங்க. இது 4 முக்கியமான விஷயம் அதனால. ஸோ அந்த மாதிரி ஏணியை கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நீங்களாக இருக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் இருக்கிற பள்ளம் வந்து 6000 மீட்டருக்கு கீழே, அந்த மாதிரி பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த இடத்த கிராஸ் பண்ணி கேம்ப் 2க்கு போய் ரீச் ஆனோம். கேம்ப் 2க்கு ரீச் ஆனதுக்கப்புறம் நாங்கள் அங்கே இருக்கோம். எங்கள் டீமில் ஃபாரினர் வந்து போய் சப்மிட் பண்ணவங்க ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. 2 பேருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஃப்ராஸ்ட் பைட் வந்துருச்சு. ஃப்ராஸ்ட் பைட்னா என்னன்னா, கை ஃப்ரீஸ் ஆகி அவங்க கையை வந்து விரலை கட் பண்ணிடுவாங்க. விரலாக இருந்தாலும் சரி, கால் விரலாக இருந்தாலும் சரி, அது எவ்வளோ தூரம் போதோ அவ்வளோ தூரம் கட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால வந்து அதில் ஒருத்தவர் மட்டும் தப்பிச்சு சேஃபாக சப்மிட் பண்ணிட்டு வந்தவர் ஒரே அழுகிறாரு. இது இட்ஸ் நாட் எ கேம், டூ ஆர் டை அப்படின்றாரு. ஒன்னே இறப்பு இல்லைன்னா வாழ்வு, ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகிறாரு. நீங்கள் டிசைட் பண்ணுங்க, போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்கிட்ட ஏன் பேசுகிறாருன்னா, எனக்கு எதுவுமே தெரியாதுன்றதுனால. ஸோ என்ன கன்வின்ஸ் பண்ணுறாரு. ஆனால் நான் ஒரே வார்த்தை சொன்னேன், தமிழ்நாட்டிலேருந்து முதல் பெண்ணாக வந்தேன். ஸோ அதனால கண்டிப்பாக நான் அந்த சக்ஸஸ் பண்ணியே தருவேன். ஏன்னா 73 வருஷம் ஆச்சு முதல் எவரெஸ்ட் சப்மிட் பண்ணி. 73 வருஷமாக யாருமே தமிழ்நாட்டில் ட்ரை பண்ணலை அப்படின்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சதுனால தான் நான் அந்த ஸ்டெப்பே எடுத்தேன். ஸோ அங்கே வந்து நான் சப்மிட் பண்ணும்போது வேர்ல்டுலேயே வந்து ஆஃப்டர்நூன் சப்மிட் பண்ணது எவரெஸ்ட் அப்படின்னா நான் தான். ஏன் சப்மிட் பண்ணது நான் தான் சொல்கிறேன்னா, மதியம் சப்மிட் பண்ணுறவங்களாம் உயிரோட வர முடியாது, காலையில் சப்மிட் பண்ணுறவங்க உயிரோட வந்துடுவாங்க. ஸோ அதனால வந்து எனக்கு ஆக்சிஜன், அங்கே வந்து ஆக்சிஜன் யூஸ் பண்ணுவோம், 6 சிலிண்டர் யூஸ் பண்ணுவோம். இயற்கை ஆக்சிஜனில் நம்ம அங்கே உயிர் வாழ முடியாது, செயற்கை ஆக்சிஜனில் மட்டும்தான் உயிர் வாழ முடியும். அந்த ஆக்சிஜன் வந்து எனக்கு காலி ஆயிடுச்சு. ஸோ கீழே இறங்கி வரும்போது நான் ஒன்று தான் வச்சுருக்கேன். என் கூட வந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஆக்சிஜன் இல்லாமல் இறக்குற சுச்சுவேஷனில் ரொம்ப உயிருக்கு போராடிட்டு இருந்தார். அப்போ என்னோட ஆக்சிஜன் சிலிண்டரை என்னோட கைடு கிட்ட சண்டை போட்டு நான் கொடுத்ததுனால நான் வந்து கேம்ப் 4ல் உயிருக்கு போராடினேன். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அங்கே இறந்தவங்களோட பாடியை கீழே கொண்டு வரணும்னா 85 லட்சம் செலவாகும். அதனால மோஸ்ட் ஆஃப் வந்து இறந்தவங்களோட பாடியை அங்கேயே போட்டுருவாங்க. நான் வந்து கேம்ப் 4க்கு வந்தோடனே என்னோட சுத்தமாக எனக்கு ஆக்சிஜன் இல்லை, ரொம்ப உயிருக்கு போராடிட்டு இருக்கேன். என் கைடு ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியிலலாம் கேட்டு ஒரு 1 hour ஆகிடுச்சு. நான் அவ்வளோதான், என்னோட லைஃப் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் நான் நினச்சேன். பட் ஆனால் வந்து கடவுள் வந்து எனக்கு காப்பாற்றினாரு அந்த டைமில். அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு கேட்குறேன், இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் நீங்கள் பேக் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். அவங்க சொல்கிறாங்க 2 மணி நேரம் ஆகும். என் ஆக்சிஜன் 1 மணி நேரம் தான் தாங்கும். ஆனால் நான் நடக்க வேண்டியது 12 மணி நேரம். 12 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் ஆக்சிஜன் இருந்தால் கண்டிப்பாக என்னால் உயிரோட போக முடியாது. அதனால நான் அங்கேயே நினச்சின்னா, அதே கேம்ப் 4ல் இருந்தானா நான் இறந்துருவேன். என் குழந்தைங்களுக்கு அட்லீஸ்ட் வந்து அவ்வளோதான் 2 லைன் இதுதான் மெயின். குழந்தைங்களுக்கு இந்த விஷயம் குழந்தைங்களுக்காக. அதாவது வந்து அந்த இடத்துல நான் வந்து என் குழந்தைங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துருந்தேன், அம்மா நான் கண்டிப்பாக திரும்பி வந்துடுவேன்னு சொல்லிட்டு. ஆனால் என் குழந்தைங்களோட வாக்கை காப்பாற்ற முடியாமல் போயிடுமோன்ற எனக்கு வலி. அதுக்காக தான் அழுதனே தவிர நான் இறக்க போகிறேன் அப்படின்னு அழுகலை. ஏன்னா இது விஷயம் தெரிஞ்சு தான் நான் வந்தேன்.
அங்கேருந்து நான் கீழே இறங்குறதுக்கு என்னோட கைட் கிட்ட கேட்கும்போது சொல்லிட்டாரு, இல்லை இங்கே 2 மணி நேரம் ஆகணும். ஏன்னா என் கூட வந்தவர் கோமா ஸ்டேஜ் போயிட்டார், போலீஸ் பர்சன். இன்னொருத்தவர் கிராஸ் பைட் வந்துருச்சு, ஒருத்தவருக்கு கண்ணு தெரியாமல் போயிடுச்சு. நான் ஒரு ஆள் தான். அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வரணும்னா அவங்க வந்து ரொம்ப பொறுமையாக கூப்பிட்டு வரணும். ஆக்சிஜனும் இல்லை. ஸோ நான் அந்த இடத்துல என்ன பண்ணேன்னா, தனியாக அந்த எவரெஸ்ட்லேருந்து இறங்குறது அவ்வளோ ஈஸி கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் மட்டும்தான் இறங்க முடியும். ஆனால் நான் அந்த இடத்துல ரிஸ்க் எடுத்தால் தான் லைஃப்பில் நெக்ஸ்ட் ஸ்டெப் போக முடியுன்றதுக்காக தனியாக இறங்குனேன். 8.5 கிலோமீட்டர் ஹைட்டு, அதாவது கீழே இருந்து அந்த இடத்துல இருந்து இறங்கும் போது ஃபஸ்ட்டு ஒரு 20 மீட்டர் தான் நான் நடந்திருப்பேன். அங்கே எனக்கு பயம், என்னை ரொம்ப பயம் கொடுத்துச்சு. 30 செகண்ட் உட்காந்துட்டு யோசித்தேன், எப்படியும் நம்ம இறக்க போகிறோம், இங்கே இருந்தாண்ணே வழியில் இருந்தாண்ணே, அட்லீஸ்ட் நம்ம கீழே போனால் நம்மளோட பாடியாவது கொண்டு போய் எங்கள் வீட்டில் சேர்ப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை. 1 மணி நேரம் நான் கொஞ்சம் தூரம் வந்துட்டேன். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் ஆக்சிஜன் முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு வந்து நான் உட்காந்தேன். அது வந்து ரோப் போட்டிருப்பாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, கயிறில் வந்து சேஃப்டி லாக்கை போட்டுட்டு உட்காந்துட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் ஆச்சு, என்னால் முடியல, முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சேன். காலெல்லாம் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆச்சு, என்னோட மூமெண்ட் எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு. 95% நான் இறந்துட்டேன். 5% தான் உயிரோடு இருந்தேன். அந்த 95%க்கு அப்புறம் நடந்து போயிட்டு இருக்கவங்க எல்லாம் சவுண்டு கேட்குது, என்னால் ஒரு மூமெண்ட்டும் இல்லை, எனக்கு ஃபுல் ஸ்டாப்டு. ஆனால் வந்து ஒரு பையன் மட்டும், யாருன்னே தெரியாது, நான் ஆனா பெண்ணா தெரியாது, எந்த நாடுன்னு தெரியாது, அந்த பையன் வந்து செக் பண்ணுறான். ஐ திங்க் சம்மோன் இஸ் அலைவ் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறான். பார்த்தா ஆக்சிஜன் இல்லை. உடனே அவன் மாஸ்க் எடுத்து என்னோட மூக்கில் வச்சு ஸ்மெல் பண்ண வச்சு 10 நிமிஷம் அங்கே நின்று என் கண்ணை திறக்கிற வரைக்கும் கூட இருந்து என் கையை பிடிச்சி தூக்கி ஹெல்ப் பண்ணா. அப்போ கைடு சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணக்கூடாது, நம்ம ஆக்சிஜன் முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கும் உயிருக்கு பிரச்சனை, எனக்கு பிரச்சனை, நம்ம போகலாம் அப்படின்ட்டான். ஆனால் அந்த பையன் என் உயிரை காப்பாற்றணும், என்னை வந்து ஹெல்ப் பண்ணி கூட்டு போகணுன்னு என்னை காப்பாற்றி கூட்டு போகிறான். கூட்டு போய் ஒரு 10 மீட்டருக்குள்ளே திருப்பி நான் டவுன் ஆகிட்டேன், என்னால் முடியல. அந்த பையன் ஆக்சிஜன் சிலிண்டரையே கழட்டி எனக்கு கொடுத்தான். கொடுத்து ஒரு 15 நிமிஷம் தான். அவன் வந்து ஹார்ட் அட்டாக் வந்தால் எப்படி கீழே விழுவாங்க அப்படி விழுந்துட்டான். அவ்வளோதான், அவன் லைஃப் முடிஞ்சிச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் தூக்க போகிறேன். அவன் உயிரோட இருக்கான், நான் ஆக்சிஜன் பத்தல அவனுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நான் ஆக்சிஜன் சிலிண்டர் கொடுத்து 2 பேரும் ஷேர் பண்ணி கேம்ப் 4லேருந்து நாங்கள் கேம்ப் 2 வந்து சேஃபாக ரீச் ஆனோம். இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கேன் அப்படின்னா அந்த பையன் தான். இவ்வளோ விஷயம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒன்றுமே தெரியாமல் நான் முயற்சி பண்ணேன். ஆனால் என்னோட முயற்சியில் நான் நெவர் கிவ் அப் அப்படின்றத மைண்ட் செட் பண்ணிட்டு தான் போனேன். ஏன்னா முதல் முயற்சியில் வெற்றி அடைகிறது தான் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ன்றதுக்கு பெருமை சொல்கிறதுக்கு. ஏன்னா நிறைய முயற்சின்றது நம்மளுக்கு டெஸ்ட் மாதிரி தான். ஸோ அதனால முதல் முயற்சியிலே வெற்றி பெறுங்க. அதே மாதிரி அந்த இடத்துல வந்து நான் என்னோட ஆக்சிஜனை கொடுத்து காப்பாற்றினேன். அந்த பர்சன் யாருன்னா, என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணவர், என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தினவர். உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, நீங்களாம் எதுக்கு வரீங்கன்னு சொன்னவர். ஆனால் அந்த இடத்துல நான் அதை யோசிக்கல. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவருக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் கொடுத்ததுனால எனக்கு 2 தடவை காப்பாற்றினார். கடவுள் என்னன்னா, நீ ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா எந்த வித பலனையும் எதிர்பார்க்கலன்னா டபுளாக வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மாதிரி எனக்கு டபுளாக வந்து கடவுள் ஹெல்ப் பண்ணாங்க. ரிஸ்க் எடுக்கலைன்னா லைஃப்பில் நெக்ஸ்ட் ஸ்டெப் போக முடியாது. பயப்படாதீங்க. ஒரு விஷயம் நீங்கள் பண்ணணும்னு தோணுச்சுன்னா முயற்சி பண்ணுங்க. அந்த முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக ஆவீங்க. இது மாதிரி நம்ம ஸ்கூலில் படித்த ஸ்கூலில் இப்படி வந்து நிற்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்கும். நீங்களும் லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை. தேங்க்யூ ஸோ மச்.